நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐடிசியோட ஃபால் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பிக் பண்ணுறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have to know the fundamentals of the company. ரெண்டாவது வேல்யூஷன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறது இல்லை. we are going to see the valuation of the company. ஸோ வெல்கம் டு புல் அண்ட் பியர் சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத வந்து வேல்யூஷன் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கம்ஸ் த வேல்யூவேஷன். ஸோ இந்த வேல்யூவேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமாக நம்ம வந்து பிபிஐ ரேஷியோ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிபிஐ ரேஷியோ வந்து எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா இல்லை ரைட் வேல்யூடா நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து 2 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று நாட்கோ ஃபார்மா, இன்னொன்று பயோகான். இது ரெண்டில் நீங்கள் எது ஓவர் வேல்யூ ஸ்டாக்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் நாட்கோ ஃபார்மா தான் சொல்லுவாங்க. நாட்கோ ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸை வச்சு அது வந்து ஓவர் வேல்யூன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வச்சு அது ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடான்னு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம பிபிஐ ரேஷியோ நம்ம பார்க்கணும். நம்ம நாட்கோ ஃபார்மாவோட பிபிஐ ரேஷியோ பார்க்கும்போது அதுதான் அண்டர் வேல்யூடு. பயோகானோட பிபிஐ ரேஷியோ பார்க்கும்போது அது ஓவர் வேல்யூடு. இப்போ நம்ம பிபிஐ ரேஷியோனா என்னன்னு பார்ப்போம். ஸோ பிபிஐ ரேஷியோனா ஒரு யூனிட் ஆஃப் கம்பெனி ஏர்னிங்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பே பண்ண வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் பிஇ ரேஷியோ கால்குலேட்டே பண்ணுறோம். ஸோ இந்த பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் அப்புறம் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் இந்த 2 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே டிஸ்பிளே ஆகிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்தோட நெட் இன்கம் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், இதை வச்சு இபிஎஸோட வேல்யூ டிசைட் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக இபிஎஸோட வேல்யூ டிசைட் பண்ணுறாங்க? இபிஎஸ் எதுக்காக கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இபிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 90 crores வச்சுக்கலாம். அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 45 crores வச்சுக்கலாம். ஸோ 90 divided by 45 is equal to 2, which means EPS earning per share is 2 rupees. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிபிஐ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 500 வச்சுக்கலாம், இபிஎஸ் வந்து 20 வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது அதோட பிபிஐ 20, which means investors are willing to pay 20 rupees for every 1 profit earnings. every 1 rupee earningக்கு இன்வெஸ்டர்ஸ் 20 மடங்கு பே பண்ண ரெடியாக இருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று நாட்கோ ஃபார்மா, இன்னொன்று பயோகான். அந்த 2 ஷேர்ஸுமே எது ஓவர் வேல்யூன்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்போ அது 2ஓட பிஇ ரேஷியோ நம்ம பார்ப்போம். நாட்கோ ஃபார்மாவோட பிஇ ரேஷியோ 9, பயோகானோட பிஇ ரேஷியோ ஆல்மோஸ்ட் 77. ஸோ பிஇ ரேஷியோ மட்டும் பார்க்கும்போது பயோகான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் as I mentioned before, நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியன் பிஇ வேணும். இந்த இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரி பிஇ வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பிஇனா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அந்த பிஇ மாறும். இது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி. இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட பிஇ 31.80. ஸோ இந்த 31.80க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூட். இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓவர் வேல்யூட். ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேர்லி வேல்யூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஇ ரேஷியோன்னு என்னென்னு பார்த்துட்டோம். பிஇ ரேஷியோ வச்சு ஒரு கம்பெனி அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடான்னு நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோம். பட் இது வந்து ஒரே ஒரு மெட்ரிக்ஸ் தான். இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிஇ வச்சே நம்ம அந்த கம்பெனியோட வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பிஇ ரேஷியோ வச்சு தான் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க.
ஸோ அதனால வந்து முக்கியமாக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணது பிஇ ரேஷியோ தான். இது போக நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. பட் அந்த மெட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து புரியாது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு புல்லன் பேர் தமிழ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.